ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க கேட்டிருக்கிறது நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ராஸ் ஃப்ரண்ட் அக்ராஸ் பேக் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட்ஸ் அதிகம் நம்ம எடுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் அதுக்கான ஒரு தேவைகள் நமக்கு இல்லை. ஏன்னா நார்மலான ஒரு ப்ளவுஸ் தான் ஒரு ரவுண்ட் நெக்கு, காலர் நெக்கு இதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ நம்ம ரொம்ப ஓப்பனா ஃப்ரண்ட் நெக் வைக்கிறோம், ரொம்ப ஓப்பனா ஒரு பேக் நெக் வைக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல தான் நமக்கு அக்ராஸ் ஃப்ரண்ட் அக்ராஸ் பேக் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸை நம்ம கம்மி பண்ண முடியுமோ அப்படிதான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். எதனால் அப்படின்னா நம்ம ஒரு மேக்ஸ் மாதிரியே நம்ம அவ்வளோ கால்குலேஷன் அவ்வளோ இது கொடுத்து நம்ம போடும்போது நமக்கு அதுவே ஒரு புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு அது உள்ளே வரும்போதே நம்ம இது இவ்வளோ கால்குலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மெஷர்மெண்ட்ஸே தேவையில்லை. ஜஸ்ட் வெயிஸ்ட், ஷோல்டர், ஆர்ம் ஹோல், ஸ்லீவ் லென்த், ஸ்லீவ் ரவுண்டு இவ்வளோ இருந்தால் போதும். நம்ம ப்ளவுஸ் ஷோல்டர் கூட தேவைப்படாது, ஆர்ம் ஹோல் ரவுண்டு கூட தேவைப்படாது. அப்படி எல்லாமே கூட நம்ம ப்ளவுஸ் தைச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம், புதுசாக ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸாக நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். சரிங்களா? அந்த மாதிரி வரும்போது ஒரு அக்ராஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது எந்த மெஷர்மெண்ட் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ளவுஸில் இப்படி ஒரு நெக்கு இப்படி இருக்கு. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆம்ஹோல் டீப் நம்ம கட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அந்த ஆம்ஹோல் டீப் பார்த்தீங்கன்னா பின்னாடி இங்கே வரைக்கும் நமக்கு பேக் இருக்கு, இந்த இடத்துல வரைக்கும் பேக் இருக்கு. அப்போ இங்கே ஒரு 3/4 இன்ச்சு கொடுத்து ஆம்ஹோல் உள்ள கட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த பேக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அதிகமாக இருக்கு. இந்த பேக் அதிகமாக இருக்கு. இங்கே இருக்கிறது தான், அதாவது நம்மளுடைய ஒரு ஷர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு யோக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜென்ஸ் ஷர்ட்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு யோக் கொடுத்துருப்பாங்க. அந்த யோக் இருக்கிற இடத்துல தான் நம்ம அக்ராஸ் பேக் எடுக்கிறோம். அதாவது நம்ம ஆம்ஹோல் ரவுண்டுக்கு ஒரு மிடில் வர்ற மாதிரி தான் அக்ராஸ் பேக் எடுப்போம். அதே மாதிரி அதே இடத்துக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா அக்ராஸ் ஃப்ரண்ட் எடுப்போம். இந்த அக்ராஸ் ஃப்ரண்ட் எது அப்படிங்கிறது நமக்கு பேக் நல்லாவே எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கும். ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நல்லாவே குறுகலாக உள்ள தள்ளி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நமக்கு இந்த இடத்துல கிளாத் கம்மி பண்ண முடியாது. சப்போஸ் நம்ம அக்ராஸ் ஃப்ரண்ட் நம்மக்கிட்ட அளவு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு இது வரைக்குமே அளவு எடுத்து ஒன்றா ஆம்ஹோலில் டீப்பாக கட் பண்ணிடுவோம். இல்லை அப்படின்னா நெக்கு இந்த அளவுக்கு அளவை எடுத்து கட் பண்ணிடுவோம். அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓப்பனாக இருக்கும். ஸ்கின்னு பஸ்டெல்லாம் வெளியில் தெரியற அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்க இப்படி ஒரு நல்ல ஒரு வைடா ஒரு நெக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வைடு கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட் வேணும். அந்த லிமிட் எப்படி நம்ம எடுக்கிறோம்? இப்போ ஷோல்டர் போட் நெக்குக்கு ஷோல்டர் ஒரு 4.5 இன்ச்சு நம்ம வச்சாச்சு. அதுல இருந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ அக்ராஸ் ஃப்ரண்ட் ஒரு 12 இன்ச்சு வருது அப்படின்னா அதுல பாதி பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சு, அதாவது இந்த சென்டர்ல இருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வரும். சீமுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்திக்குவோம். அப்போ ஒரு 6.5 இன்ச்சு. அப்போ உங்களுடைய நெக்கு நீங்க மார்க் பண்ணியிருக்க இடத்துல இருந்து ஒரு 6.5 இன்ச்சு நீங்க மார்க் பண்ணிட்டு அதுல நீங்க அதுக்கு அந்த பக்கம் வர்றதுக்கு தான் நீங்க ஆம்ஹோல் டீப் மார்க் பண்ணணும். அந்த அக்ராஸ் ஃப்ரண்ட்ல அந்த 6.5 இன்ச்சில இருந்து உங்களுடைய நெக்கினுடைய அகலத்தை நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். சப்போஸ் அந்த அக்ராஸ் இந்த அளவு இல்லை அப்படின்னா நீங்க பாட்டுக்கு ஓவரான வைடு கொடுத்துடலாம். சப்போஸ் நீங்க எதிர்பார்க்கறத விட சின்னதாகவும் பயந்துட்டு சின்னதாகவுமே வைடு கொடுத்துடலாம். அதனால அந்த அக்ராஸ் ஃப்ரண்ட் அக்ராஸ் பேக் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி கொடுக்குற ஓப்பனுக்கு தகுந்த மாதிரி அது அந்த மெஷர்மெண்ட்ஸ். அதே மாதிரி அந்த அக்ராஸ் இது ஷோல்டரை விட நம்ம இப்படி கம்மி பண்ணி இப்படி மார்க் பண்றதுக்காக ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி டிராப் பண்ணி நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு வரைவோம். அதுக்காக அந்த அக்ராஸ் பேக் யூஸ் பண்ணிக்கிறோம். அக்ராஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது நம்ம இந்த ஷோல்டர் கிட்ட வர்ற இந்த ஒரு டவுட்டை கிளியர் பண்றதுக்கு. இந்த மாதிரி க்ளோஸ் நெக் வரும்போது முன்னாடி ஓப்பனா வைக்கும்போது எனக்கு இங்க எப்படி ஷோல்டர் மெஷர்மெண்ட் 2 2.25 சொல்றோமோ இந்த கேப்பு 2 2.5 நம்ம சொல்லும் போது அந்த அளவு கரெக்டா வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அப்படி நீங்க செக் பண்ணாதான் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபால்ட் இல்லாம நீங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அதனாலதான் இந்த அக்ராஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது இந்த ஸ்டிச்ல இருந்து இந்த ஸ்டிச் வரைக்கும். இது நம்ம கிளாத்ல நம்ம நார்மலா எல்லா அளவு ப்ளவுஸ்லயும் எடுக்கிற மாதிரி எடுத்தாலுமே பாடியில எடுக்கிறது பிளஸ் சீம் அலவன்ஸ் நம்ம சேர்த்திக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே அது போடும்போது நம்ம ஒரு தின்னா ஒரு மெஷர்மெண்ட்டை கொடுத்துட்டு ஐயோ இது ஓப்பனா இருக்குமா, இது பத்தாம போயிருமா, இந்த இடத்துல ஸ்கின் ரொம்ப தெரியுமா, பஸ்ட் மேல
இவ்வளோ கன்ஃபியூஷனில் வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிறத விட ஒரு அக்ராஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அவுட்டரில் ஆம்போல் ரவுண்டும் உங்களுக்கு தேவையான அளவை வச்சு அதுக்கு உள்ள நீங்கள் நெக் ரவுண்டும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். மெயினாக இந்த ஷோல்டர் பாயிண்ட்டு கிட்ட நம்ம கொண்டு வரதுக்கு தான் நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த அக்ராஸ் ஃப்ரண்ட் அக்ராஸ் பேக் ஷோல்டர் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நிறையா பேருக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். அது வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் ஷோல்டர் இங்கே அளவுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்லீவும் அதுக்கு அந்த பக்கம் போயிடக்கூடாது, நெக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணுமோ அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துடலாம். ஏன்னா பேக் வந்து நல்லா வைடாக பெரிய அகலமான முதுகாக இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட்டு ஆம்போல் குழி உள்கை வெட்டுறதே அதனால தான், ஏன்னா குழியாக இருக்கிறனால. அப்போ இந்த அகலம் வந்து நமக்கு கம்மி, பேக் அகலம் வந்து அதிகம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மெஷர்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போது அக்ராஸ் ஃப்ரண்ட் பேக் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்ஸினுடைய யூஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு நம்மளுடைய யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறையா டவுட்ஸு இது எல்லாமே உங்களுக்கு இதில் தான் உங்களுக்கு வந்து நிறைய கிளாரிட்டி நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.